எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் என்கிற கவுண்டமணி காமெடியை போல ஆகிவிட்டது இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிலைமை. எடப்பாடியை சைலண்ட் மோடில் அருகிலேயே அமர்த்தி கூட்டணியை அறிவித்தது தொடங்கி கூடாரத்தை பலப்படுத்துவது வரை எல்லாமுமே முழுக்க முழுக்க அமித்ஷா மயமாகி இருக்கிறது. போதாக்குறைக்கு சீட் பங்கீட்டிலும் டெல்லியின் கையே ஓங்கி இருப்பதாக எழும் பேச்சுகளும் அதையொட்டி எழும் அங்காளி பங்காளி பஞ்ச் டைலாக்குகளும் கூட்டணிக்கு யார் தலைமை என்ற பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறது. இதற்கிடையே டிடிவி உள்ளிட்டோர் ஆளுக்கொரு திசையில் முறுக்கிக் கொண்டு நிற்க கூடாரத்தில் கூடுதல் டென்ஷன். இதையெல்லாம் மீறி வரும் மார்ச் 1ஆம் தேதிக்குள் எல்லோரையும் மார்ச் பாஸ்டுக்கு தயார்படுத்துவதற்கான மெனக்கெடல்கள்தான் அதிமுக பாஜக கூட்டணியின் கலாட்டா கச்சேரி. இதுகுறித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய புள்ளி ஒருவரிடம் பேசினோம். திமுக கூட்டணி கூடாரத்தின் சலசலப்பு ஓரளவுக்கு ஓய்ந்துள்ள நிலையில் அதிமுக கூடாரத்தில் இப்போதுதான் உச்சக்கட்ட பஞ்சாயத்து தொடங்கியிருக்கிறது. அதாவது 2024 மக்களவை தேர்தலில் தனித்தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் இன்று ஓரணியாகியிருக்கிறது. கூடவே எடப்பாடியை கடுமையாக எதிர்த்து வந்த டிடிவி போன்றோரும் உடன் கைகோர்த்திருக்கின்றனர். இப்படி ரகளையாக உருவாகியிருக்கும் இந்த கூட்டணியில் ஆரம்பம் முதலே கூட்டணி ஆட்சி, முதல்வர் வேட்பாளர் யார் போன்ற பஞ்சாயத்துகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன.